எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணி ரொம்பவே டயர்டா இருப்பீங்க. அதே நிலைமை தான் இங்கேயும். நம்ம வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும்னு பார்க்கலாம் வாங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா புளியங்குளம் விநாயகரை தரிசிச்சுட்டு அங்கேயே களிமண் விநாயகரும் நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு விநாயகரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்க வீட்டு சைட்ல விநாயகரை வச்சு படைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. எனக்கு ஒரு ஆசை விநாயகரை வச்சு படையல் பண்ணி படைச்சு கும்பிடணும் அப்படின்னு. அதனாலதான் புதுசா விநாயகரும் வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. விநாயகரை வீட்டுக்குள்ள அழைக்கிறதுக்கு முன்னாடி மார்னிங் 6:30 போல விநாயகருக்கு லைட்டா தண்ணி மட்டும் வச்சு தீபாராதனை காட்டி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு மனையில மங்களகரமான மஞ்சள் துணியை விரிச்சு வடக்கு பார்த்த மாதிரி தான் உட்கார வச்சிருந்தேன். கிச்சன்ல பூஜை ஸ்லாப் கீழே கிழக்க பார்த்து அமர வைக்கலாம் தான் நினைச்சேன். கிச்சன் சின்னதுனால அங்க படைச்சோம்னா கிச்சனுக்குள்ள போயிட்டு வரக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ ஹால்ல வடக்கு பார்த்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஒவ்வொன்னா அலங்காரமும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் சந்தனத்தை நல்லா பன்னீர் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அவர் மேல நல்லா தெளிச்சும் விட்டுட்டேன். என் கையாலேயே அருகம்புல் கெட்டி அவருக்கு பின்னாடி மாலை மாதிரி போட்டு விட்டேன். அதுக்கப்புறமா பூவும் வச்சு எருக்கம்பூ மாலையும் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டேன். பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தார். விநாயகரோட பிறந்த நாளதான் நம்ம விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடுறோம். எங்க வீட்டுல பர்த்டே பாய் ரொம்ப அழகாவே ரெடியா இருந்தாரு. அப்புறம் இந்த கொடைய பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 rupees தான். பாக்குறதுக்கே அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு. இந்த கொடைய வச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அழகு கூடுன மாதிரி இருக்காரு. அவர் கூடயே எங்க வீட்டுல இருக்கிற விநாயகருக்கும் நல்லா சுத்தமான தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமமும் அப்ளை பண்ணிட்டு அவர் பக்கத்திலேயே இவரையும் அமர்த்திட்டேன். இந்த விநாயகரை என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேரேஜ் அப்போ கிஃப்ட் பண்ணா. சோ என் ஃப்ரெண்டு கொடுத்த விநாயகர்னால அவருக்கும் எருக்கம்பூ மாலை போட்டு அருகம்புல் மாலையும் போட்டு ஒரு பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன். தென் நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், எந்த ஒரு பூஜை பண்ணாலும் மஞ்சள்ல விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு பூஜை பண்ணிட்டு தான் அடுத்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும்னு. அதே மாதிரி மஞ்சள் விநாயகரும் நான் ரெடி பண்ணிட்டேன். வருஷம் ஃபுல்லாவே ஆவணி மாசத்துல வர்ற வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி வரும். நம்ம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் கண்டிப்பா நம்ம குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கணும்னு சொல்லுவாங்க. சோ பிள்ளையாரை வணங்கிட்டு நம்ம அந்த விஷயத்த செய்யும் போது கண்டிப்பா அந்த விஷயம் எந்த ஒரு தடையும் இல்லாம முழுமையா வெற்றி பெறும் என்பது ஐதீகம். அது மாதிரி எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே அந்த இடத்துல வெற்றிலை பாக்கு கண்டிப்பா இருக்கணும். பூஜைக்கு தேவையான எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் காமாட்சி அம்மன் விளக்கு தான் ஏத்திருந்தேன். விநாயகருக்கு ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் குத்து விளக்கு தான் ஏத்திருந்தேன். வெற்றிலை பாக்கு பழம் எல்லாம் ஒரு தாம்பூலத்துல வச்சுட்டு ஒரு குட்டி பிளேட்ல பொரிகடலையும் வச்சிருந்தேன். தென் அதுக்கப்புறமா பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஊதுபத்தி ஒரு 3 டைம் விநாயகருக்கு சுத்திட்டு அவருக்கு வச்சிருக்கிற படையல்லையும் 3 டைம் சுத்திட்டேன். விநாயகருக்கு ரொம்பவே அழகா மன திருப்தியோட முழு மனசோட பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். விநாயகருக்கு படையல் போடுறதுக்காக ஒரு வாழை இலையை விரிச்சு அதுல சுண்டல், சாதம், சாம்பார், அப்பளம், அவுல், பொரி எல்லாம் வச்சுதான் படைச்சிருந்தேன். சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடியே தேங்காயெல்லாம் உடைச்சு 2 சைடும் வச்சாச்சு. நம்ம பிடிச்சி வச்சிருக்க மஞ்சள் பிள்ளையாருக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் விநாயகருக்கு ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஆசைப்படி இந்த வருஷம் விநாயகருக்கு படையல் படைச்சு கும்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹாப்பியா இருக்கு விநாயகர் எங்க வீட்டுக்கு வந்தது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான். அவங்களோட சப்போர்ட் இல்லாம நான் அந்த பூஜையை நடத்தியிருக்க முடியாது. நான் இப்படி பூஜை பண்றது எல்லாமே என்னோட மேரேஜுக்கு அப்புறம் தான். அம்மா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் சாமி கும்பிடுன்னு சொன்னாதான் சாமியே கும்பிடுவேன். ஆனா இப்போ அப்படியே ஆப்போசிட்டா இருக்கேன். கடைசியா தீபதூப ஆராதனை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தீப சுடரின் ஒளியின் வடிவமாகத்தான் நம்மளுக்கு விநாயகரை காட்சி அளிப்பாரு. விநாயகருக்கும் 3 டைம் சுத்திட்டு படையலுக்கும் 3 டைம் சுத்திட்டேன். பஞ்சபாத்திரத்துல இருக்கிற தண்ணியை வச்சு விநாயகருக்கு போட்டிருக்கிற படையலையும் 3 டைம் நீர் விளாவி விட்டேன். கடைசியா நிலைவாசல்ல போய் நிலைவாசலுக்கும் 3 டைம் ஆராதனை காட்டிட்டு. உங்க வீட்லயும் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு, எந்த மாதிரியான பிரசாதம் செஞ்சீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப கிராண்டா விநாயகருக்கு படையல் போட்டு கும்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற எல்லார் வீட்லயுமே விநாயகர் படம் இருக்கும். அந்த விநாயகருக்கு கொஞ்சமா அருகம்பூவால மாலை கட்டி தீபதூப ஆராதனை காட்டி முழு மனசோட கும்பிட்டோம்னாலே நம்மளுக்கு விநாயகரோட அருள் கண்டிப்பா பரிபூர்ணமா கிடைக்கும். என்னோட இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை ரொம்ப ஹாப்பியாவே பூஜையை நிறைவு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.